ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் கூட நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்க. மெய்யாகவே தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பது அவருக்கு மிகவும் விருப்பமான ஒரு காரியம். நாமும் கூட நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் போது நாம் மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்து காண்பித்து போனார். இந்த கடைசி நாட்களிலே எல்லா சீஷர்களையும் ஒன்று சேர்த்து ராபோஜனத்தை அவர் செய்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா சீஷருக்கும் அவர் அப்பத்தை எடுத்து கொடுக்கும்போது இது என் மாமிசம் என்று சொன்னார். அவர் திராட்சை ரசத்தை எடுத்து சீஷர்களுக்கு கொடுக்கும்போது இது என் இரத்தம் என்று அதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று அவர் கூறி ராபோஜனத்தை சீஷர்களோடு கூட கடைசியாக அவர் அருந்தினதை, அந்த விருந்தை ஆயத்தம் பண்ணி செய்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும். அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காக நாம் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அநேக நேரங்களில் நாம் உட்கொள்ள வேண்டும். அதுபோல் சபைகளில் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு முறை இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து காண்பித்த வழிகளில் சபைகளில் நடக்கிறது. இதை அநேக மனிதர்கள் அறிந்து கொள்வதில்லை. இன்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யாத அநேக மனிதர்கள் உண்டு. அந்த மாம்சத்தை நாம் புசிக்கும்போது, அவருடைய இரத்தத்தை புசிக்கும்போது நாம் அவரோடு கூட ஐக்கியமாகிறோம். அவருடைய சரீரமாக நம்முடைய சரீரம் மாறுகிறது. அவருடைய இரத்தமாக நம்முடைய இரத்தம் மாறுகிறது. அவருடைய இரத்தம் பரிசுத்தம் உள்ள இரத்தம், அவருடைய மாமிசம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. அதை நாம் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மாதத்திலும் நினைவு கூர்ந்து அதை நாம் புசிக்கும்போது மெய்யாகவே நம்மோடு கூட அவர் ஐக்கியமாக இருக்கிறோம். நாம் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம். அவர் எங்கே இருக்கிறாரோ நாமும் அங்கே இருப்போம் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நீங்கள் அவரோடு ஐக்கியமாக இருந்த அந்த நித்திய ஜீவனை அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. சபைகளுக்கு செல்லுகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த வார்த்தையின்படி நாம் ஒவ்வொரு மாதத்திலும் எப்பெல்லாம் சபைகளில் திருவிருந்து ராபோஜனம் செய்கிறார்களோ அப்பெல்லாம் நீங்கள் மாம்சத்தை பரிசுத்த சிந்தனையோடு கூட இது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது, இது தேவனுடைய இரத்தமாக இருக்கிறது என்ற உணர்வோடு கூட நம்பிக்கையோடு கூட அவருடைய இரத்தத்தை புசிக்கிற நேரங்களில் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரை போல நம்மை மாற்றி அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மை கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நாம் புசித்து மரித்து விட்டோம் என்றால் அவர் கடைசி நாளில் அவர் எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஐக்கிய விருந்தில், இந்த திருவிருந்தில், ராபோஜனங்களில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவன் கடைசி நாளில் எழுப்புகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் எல்லாரும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசிப்பதற்கும் நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று அநேக சபைகள் அநேகர் திருவிருந்தை ராபோஜனத்தை எடுக்க முடியாதபடிக்கு தடையாக மாறுகிறது. நாம் தடையாக மாறும்போது அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதும் தடையாக மாறிவிடும். அதனால் ஒவ்வொரு மாதத்திலும் எப்போதெல்லாம் சபைகளில் ஆயத்தம் செய்கிறார்களோ அப்பெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பரிசுத்த சிந்தனையோடு கூட பரிசுத்த உள்ளத்தோடு கூட பரிசுத்த வாழ்க்கையோடு கூட அதை நாம் புசித்து நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். கர்த்தர் சீக்கிரமாக வருகிறார் என்பதனால நாம் கடைசி நாளில் எழுப்பப்படுவதற்காக இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும்
நாம் புசித்து பலன் கொண்டு ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ந்து கர்த்தருக்காக அவரோடு கூட ஐக்கியமாக இருந்த அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த பூமியில் நாங்கள் உம்மை ஆண்டவரே உம்முடைய சரீரத்தை உம்முடைய இரத்தத்தை வாணல் செய்து அந்த நித்திய ஜீவனில் பிரவேசிக்க கடைசி நாளில் எங்களை எழுப்புவீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய இரத்தத்தை புசித்து உம்முடைய மாம்சத்தை புசித்து உம்முடைய இரத்தத்தை குடித்து நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. கடைசி நாளில் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.